எந்திரி, தொங்காசு போடக்கூடாது, அவன் வீட்டுக்கு போ. காலி செக்ஸ் போட டேரக்டர் அவன். நான் என்ன சொல்றேன், மாலை ஓட்ட என்னென்ன செய்யக்கூடாது. தம்பி நீ ஒன்றும் சொல்ல வேணாம்ப்பா, ஒன்றும் சொல்ல வேணாம், நானே சொல்லிக்கிறேன். கவுச்சி, கவுச்சி என்றால் என்ன? மட்டன் பீஸ் எக்கு 3, இடியப்பம் 1. மாலை ஓட்டு எவனாவது இடியப்பந்தி கூட சட்டம் போட்டிருக்காங்களா? நீ எது கிளப்பி போடுற? நீயா? லேடிஸ் நோ. ஆனா எந்த ஜாமி இதை ஏத்துக்கிறோமா? சீரட்டு அடிக்கலாமா, புயலை ஓடலாம். புயலுக்கு ஒன்று கொண்டு வந்துட்டாங்கல்ல, வாயில வச்சா நம்ம. ஆனா அந்த புயலை ஒரு பக்கத்தில் நின்றா சொல்ல மாட்டேன், சிறுநாய் விட்ட வாட வரும். ஆனா பொம்பளையால கேட்குறேன், ஏத்தா புயல வர புரிஞ்சுங்களே எப்படித்தான் முத்தம் கொடுக்க வர்றிய? ஐயோ எனக்கு உடல்லே பெறட்டும். அதில் ஒருத்தன் முதல்வருக்கு போகும்போது சொல்லியிருக்கேன், மண்டை காயுது, பஸ் நைட்டுக்கு போகிறேன், என்னமோ பெரிய துபாய்க்கு வேலைக்கு போகிற மாதிரி. அதில் ஒரு ஆள் சொல்லியிருக்கேன், ப்ரோ ஒரு உருண்டையை வச்சுட்டு போங்க ப்ரோ பஸ் நைட்டுக்கு. இந்த தண்டி உருண்டையை முதல் நிறையா வச்சுட்டு போய் பொண்டாட்டிட்டு போய் பிரியா அப்படின்னு இருக்கேன். அது என்ன முருகன், ஒரு கிஸ் அடிச்சுக்கிறேன், கிஸ் அடிச்சிருக்கேன். அந்த பிள்ளை எஃபேட் ஆகி வெட்டி உதஞ்சு கட்டுலோட தூக்கிட்டு போறேன். பின்னாடி பார்த்தா வெல்டிங்காரன் கட்டில் நெளிச்சிட்டேன். புனிதமானது கல்யாணம் என்பது, புனிதமானது. அப்படித்தான் சொல்ற. என் தம்பியோட நினைக்கிறாங்க, பொண்ணு கிடைக்கலடா, பொண்ணே கிடைக்கல. ஏன்ட்டுலாம் வந்து சைஸா தொடைய சொன்னிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு கேட்பாங்க, ஏன்னே ஊரா போறைய அங்கிட்டு எதுவும் லேடிஸ் கிடைக்குமா? என்னப்பா அமையலண்ணே, 5 வருஷமா பாக்குறேன் அமையல. வயசு என்னன்ட்டேன், 47 முடிஞ்சு 48 ஸ்டார்ட் ஆக போதுன்ட்டேன். அப்போ 48 ஸ்டார்ட் ஆயிரும், உன் மோட்டர் போஞ்சிருமாடா. எவ்வளவு வேதனைகள். உனக்கு ஆகவே ஆகாது. தண்டி ஓட்டப்பல்ல வச்சுக்கிட்டா அப்படியே கப்பலிங்க கடிக்கலாம் பாக்குறேன். அதே மாதிரி கல்யாணம் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்க. கல்யாணம் என்பது எதற்காக? தம்பி என்ன சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், காசு வட்டி போட்டுருவோம்டா, தொங்காசுன்றான்டா. அதுக்கு இல்லை, கல்யாணம் செய்வது எதற்கு? நம்மளோட போயிடக்கூடாது, வாழையடி வாழையாக வாரிசுகள் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்யாணம் என்பது ஒன்று பண்ணணும். ஒரு உள்ள கைதட்டல பரவாயில்ல. அப்ப அங்கிட்டு இருக்க ஆளெல்லாம் கட்டி கரையேறிட்டியாக்க. அதே மாதிரி பொம்பளையாள சொல்றேன், ஆத்தா எங்கெங்க பொம்பளையாள இருக்கல உங்க காலில் கூட விழுகிறேன். ஆம்பளை ஆளுகளை எதிரியா பார்க்காதீங்க. புருஷன் யாரு தெரியுமா? புருஷனை பூரா நீ என்ன நினைக்கிற, எதிரியா நினைக்கிற. எத்தனை பொம்பளை சரிக்கு சம்மா, பொண்டாட்டி 100 கிலோ அவன் 100 கிலோ இருந்தா தப்பிச்சுக்கிறேன். பொண்டாட்டி 100 கிலோ இருந்துட்டு அவன் சூத்துவத்தி மாதிரி 25 கிலோ இருந்தானா அவன் கடைசி வரைக்கும் திஸ் ஆயில் கைதி. எப்படி இருக்க முடியும்? வந்து சட்டார்னு அடிக்கும், போ சட்டார். அவன் சொல்றத கேட்கிறேன், பாமாடையெல்லாம் தோப்பேன். என்ன பண்ண முடியும்? அதுவும் கல்யாணம் பண்ண அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு ஐயோ பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்க. ஆமா பொண்டாட்டியை காபி போட்டுக்கிட்டு இருக்கேன் காலையில, இவன் போய் முதுவை தடவேன், கிரிச்சா 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 கிரிச்சா. அது போங்க அப்பா வர்றாரு, என்ன உங்க அப்பா வர்றேன், நான் தடவுவேன். குளிச்சுக்கிட்டு இருக்கும் பாவாடைய உறிஞ்சு துவைப்பேன், காய்ச்சி பிடிச்சா காய்ச்சி பிடிச்சா காய்ச்சி பிடிச்சான்னு தோறப்பேன். அந்த வாரு பூரா அனுபவத்தை பாரு. அந்த நேரம் பார்த்தா மண்டை முடியலாம் முத்தம் கொடுப்பேன், முடி பேனெல்லாம் எடுத்து திம்பேன், பேன் எடுத்து திம்பேன், ஈர எடுப்பேன். பாப்பா நீ கேமரா எடுப்பா, ஒரு சாங் பாடுவோமா? ஆமா வாத்தியார். ஹலோ தென்பாண்டி ராமநாடு ஐயா, நான் பிறந்தது அமநாடு, யவகன நாயகன் பிறந்தது பேய்க்கரம்பு. இப்படி ஒரு தமிழன இந்த தமிழ்நாடு எப்ப பார்க்க போது? யவகன நாயகனை சொன்னா என் தமிழ் உறவுகள் உற்சாகமாக கைதட்டுவாங்க. இதுல 50 பேர் தமிழ்நாடு, நீங்க எல்லாம் ஒரிசாவாப்பா. தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டுக்கு தடை போடும் போது அத்தனை பேரும் போராட்டம் பண்ணி மீட்டெடுத்தோம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று ஒரு தமிழன் இந்நாட்டிலே பிறக்காவிட்டால் அண்டை நாடுகள்
நம்மளை ஈஸியாக தாக்கி இருக்கும். சமீபத்திலே பாகிஸ்தான் போர் தொடுத்தது, போர் அறிவிச்சு. ஆனால் பாகிஸ்தான் பயந்தது எதுக்கு தெரியுமா? ஒரே ஒரு தமிழனுக்காக. ஏவுகணை நாயகன் தயாரித்த ஒரு ஏவுகணை ஏவிட்டால் ஒரு நாடே அழியும் அளவுக்கு கண்டுபிடித்திருக்கிறார் அந்த உத்தம தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம். எந்த நாட்டுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் எந்த நாடுகளையும் எதிரியா நினைக்காத ஒரு நாடு இருக்குன்னா அதான் என் தமிழ்நாடு. இன்னைக்கு பாருங்க, என் தம்பிகள் அவர்களும் நம்ம உறவுகள் தான். இந்திக்கார உரம் இங்க பார்த்தேன். எங்க அப்புச்சி கடையில் கூட ஒரு பைய ஃப்ரை ரைஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புச்சி போய் சைஸா சொல்றாரு, கித்தனா சலுப்புலா 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 ஃப்ரை ரைஸ் போட சொல்றியா? அப்புறம் போய் ஆம்புலேட்டுக்கெல்லாம் அப்படி சொல்றாரு, அடிச்சு காமிக்கிறாரு. கே பையா கட்டாங் 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 அடிச்சு விட சொல்றியா? ஏன்னா பாச புரியல. ஆனால் அத்தனை பேரையுமே எந்த நாட்டில இருந்து கூட வா, இந்திய மாநிலத்திலிருந்து வா, என் தமிழனும் வாழுகிறோம், நீங்களும் வாழுங்க, உங்களுக்கும் பொண்டாட்டி உள்ள இருக்குன்னு விட்டு கொடுத்தேன் பாரியா என் தமிழன். இதுக்கு மேல என் தமிழனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. சாங் பாடுறேன் அண்ணே, எந்திரனே கொஞ்சம். சரி சரி, வீட்டுக்கு போ, பொண்டாட்டி கூப்பிடுது போ. வீட்டில் அடி வாங்குவ, தமிழ்னா கெத்தா. ஒரு கணேஷ் பேல ஓசி கொடுக்க மாட்டேன். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எங்க இருக்காரு? சொந்த ஊரு வேக்கரம்பா. அவர்தான் அப்துல் கலாம் ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. ஏ அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குய்தாரையா. பெரும் பாசமிக்கு நம்மள்களா. ஏதென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எங்க இருக்காரு? அவர் சொந்த ஊரு வேக்கரம்பா. அவர்தான் அப்துல் கலாம் ஐயா. பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் தாய் போலே இருந்தவாரா. ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏதென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வேக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். பின் மீது கனகே வீணார், மண் மீது புகழ்ந்து வீணார். ஏவின் மீது கனையே வினார், தமிழக மண் மீது புகழ்த்து வினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏதென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வேக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். தமிழ் பற்றும் இந்திய தேசப்பற்றும் ஒவ்வொரு தமிழனுக்கு இருக்க வேண்டும். ஜெயஹிந்த். என்ன மறைச்சு விட்டீங்க? எங்களது அன்பாலயத்துக்கு அருகில் உள்ள விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக துணைத் தலைவர் பேர் என்ன? ஜி மணிகண்டன் சார்பாக பொன்னாடியை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ரொம்ப நன்றி. நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி அண்ணே. இவ்வளோ தூரம் என்ன 10 ரூபாய் கொடுத்து போறீங்க? இல்லை துணைத் தலைவர் நீங்க இல்லைல்ல. இந்த 10 ரூபாய் யார் கொடுத்தா? அவட்ட 10 ரூபா கொடுங்க. 100 ரூபாயை தரேன், போய் சாப்பிட்டு படு. 10 ரூபாய்க்கு எழுதியிருக்கவாரு. துவரங்குறிச்சி வி முருகன், நாட்டார் வட்டி அடிதடி போரு கூட்டி விடு
தம்பி தம்பி இதை கொஞ்சம் வாவேன். பிரீதீஸ்வரி அந்த 8 இன்ச்சு ஓசல் ஆயன் பண்ணுங்க. எனது அரசனையா வாழ வைத்த வேலை வேலை விழிபட்டால் எப்பொழுதுடா இது இருமே அபிததா ஹாஸ்பிட்டல். தம்பி தம்பி இதை ஒழுங்கா படிவேன். இங்க வாவேன். தம்பி கோழிக்கடை சேப்பியம் திருமணமகள் அருகே செருவீடு பிரிவு நத்தம் சார்பாக ரூபாய் 70 ரூபா. இது என்ன பாலி இருக்க? அது என் சித்தி மயந்தேன். சிவன்ராத்துல இருந்து லூஜாத்துறேன். அம்பளிப்பு கொடுக்கறது ஒன்றும் சொல்லலை. அது எழுதியிருந்தது பாரு. ஹாஸ்பிட்டல் இளங்கொடி செவரொட்டி அந்து வச்சு சைக்கோவா நான் தான் லூசி. அவன் அறிவாளி இல்லட்டா அவன் எப்படி குடிப்பேன்? தூய்மையை குடிக்குமே. பேசாம என்னை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிரு. ரத்தத்தில் தாயை செத்துறேன். அப்துல் கலாம் ஐயா, இந்த அப்துல் கலாம் ஐயா போல் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைகளா வந்து அந்தந்த ஊருக்கு பெருமை சேர்த்தாலே நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மாதிரி. யாரு கேட்கிறா? பொங்காசு போடுறேன். எதுக்கு எடுத்தாலும் அதே சொல்லாத. அப்புறம் 12 படிக்கிற மாணவன் லவ் கலைகிறான். இதற்கெல்லாம் காரணம் கைபேசி தான். இந்த வந்துட்டான் தி ஸ்டூடெண்ட். ஏன் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் தொந்தரவு, பாலியல் வன்கொடுமை. ஏன் இந்த பாலியல் வன்கொடுமை வருது? ட்ரெயின் வந்துருச்சு, அது பஸ். இங்க இருக்கின்ற மாலக்கடை கப்பலிங்கோசா ஏவுகணை நாயகனை போல் இன்னொரு தமிழன் பிறப்பார் என்றால் இல்லை இல்லை இல்லை. ஆனா நீங்கள் எல்லாம் கர்ணங்க தான். எங்க அண்ணன் தம்பி முதல்ல கர்ணன் தாயா. ஒருவேளை சாப்பாடு கூட ஒரு மனிதனுக்கு வாங்கி கொடுத்தால் நீதாயா கேப்டன் விஜயகாந்த் ஐயா. ரொம்ப பிடிக்கும். அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். பிறரை வாழ வைக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் நான் வணங்கக்கூடிய குலசாமியா நினைக்கிறேன். யாரும் தவறுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தொடர்ந்து இந்த நாடக கலைக்கு மட்டும் கிடையாது, தமிழகத்திலே தமிழன் வாழக்கூடிய அத்தனை கலைகளுக்கும் வாழ்வு கொடுத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர் தமிழ் உறவுகள் பாதத்துக்கெல்லாம் நன்றி சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய என் தம்பி யூடியூப் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் உண்டு. இதை எடுத்து அவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களும் வாழ்க்கையிலே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். அது கை இப்படி தட்டுறாங்க பாரு. ஆனா கல்யாண வீட்டில் கேமரா எடுக்கிற ஆளுங்க அப்பெல்லாம் கேமரா எடுக்கும் போது இப்படி வருவாங்க. நீ தானே அங்கே சொன்னாலு என்னது உருவாட்டி என்ன சொல்ல வர? நீ சொல்லுனே. ஊராட்டி டிவிக்கே பழனிசாமி சார்பாக ராதாகிருஷ்ணனுக்கு 850. ஊர்வாட்டியா? உருவார் வட்டியா? உருவார் வட்டி, ஊரார் வட்டி. முட்டனாக்கு முட்டை என்ன சொல்ற? ஊருகா பாக்கெட்டு ஊருவா பாக்கெட்டு சொல்ற. சரக்கு அடிச்சிருக்க போற அள்ளுதே. சரக்கு நீங்க அடிச்சா அதிகமா பீடி அடிச்ச ஆளுக்கு சீக்கிரம் பல்லு விழுந்துடும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி அடி. சீம கருவுல விறகு அடிச்சு. எங்க அண்ணன் சார்பாக ரூபாய் 201. ஒரு சாங் பாடுவோமா? பம்பா பம்பா நதிக்கரை அது வேணாம். அப்புறம் எல்லாரும் சில பேர்த்த திருத்துறதுக்கு இந்த நத்த மேடைக்கு வந்தது ஒரு 4 பேர் திருந்தினா கூட அது புண்ணியமா நினைக்கிறேன். இருப்பா சாமி இப்போ முத கூப்பிட்டது சேம்பிள் தான். இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்கு. இது இப்போ வேற மாதிரி. நத்தம் செருவீடு PK குரூப்ஸ் பாலா ஜல்லிக்கட்டு ஜாம்பவான் கருப்பு சார்பாக என் தம்பிகள் சார்பாக ரூபாய் 201. ரொம்ப நன்றி தம்பி. வேணா மது பழக்கம் நித்தம் குடிக்கிற அண்ணன் தம்பிகளா, இந்த பாட்டு ஒரு விழிப்புணர்வு. இதை கேட்டுக்கிட்டு 4 பேர் திருந்தனா
இது சாமி பாட்டு கிடையாது. எவன் சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு கத்தனை வைவேன். விஜயகாந்த் ஐயா மாதிரி ரிவர்ஸ்ல எத்துவேன். காண்டா முண்டை பெண்ணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்த சிந்தி உழைச்ச காசு. நீ எத்தனை பேத்துக்கு உதவி செஞ்சிருந்தாலும் குடிக்கிறதுக்கு காசு கேட்டா உன் கை காலெல்லாம் நடுங்கினாலும் ஒரு 50 ரூபாய் கை மாத்து வாங்க முடியாது. அப்படி கேவலப்படுறதை விட குடிய நிப்பாட்டி நம்ம குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில இன்னாருமையே இப்படி பொழைச்சானடான்னு வரலாறுல பேரு சொல்லும். காப்பு கட்டிருக்க ஆளு ஊரா இப்ப 15 நாளா குடிய நிப்பாட்டி இருக்க. இந்த காப்பு அவுக்கும் போது தெரியும் அத்த வஞ்சாப்புல எத்தனை ஓடிக்கு ஓடுதோ நாசமத்தவர்களா. காப்ப கலட்ட வரைக்கும் பொண்டாட்டி ஊரா கோயில் கட்டி கும்பிடுமே. அவன் காப்ப அவுத்துட்டா இந்த முள்ளு கல் போட்டு சிரிக்கிறதுலே தெரியுது. புழக்க போட்டிருக்காங்களோ. அந்த பெட்டியில ஒரு இதை ஊத்தி தெருவில் தெரியட்டு முண்டை. அவர் மது பழக்கம் குடி பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா மது பழக்கம் குடி பழக்கம் உடம்பு கட்டு உடல வேகமே மாணவியம் உள்ள தெருவில் மாடும் தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். பத்து வயசுக்குள்ளே பள்ளிக்கூடம் போற உள்ளே சட்டையை நெஞ்சு மோச்சு வாங்கி தந்தியா. யாராய குடி போதைய தானி மறந்தாயா. பட்டாஸ்மார்கட குடிய தானி மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு அரிசி வாங்கலாம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்கு. 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்கு. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். உடம்பு கட்டு உடல் வேண்டும் உள்ள தெருவில் வாடும். மனைவி என்றால் ஓய் மனைவி உள்ள நம்ம அப்பேத்தா நம்பி இருக்கிற ஜீவனெல்லாம் குடினால தமிழ்நாட்டில பல குடும்பம் தெருவில் வாடுது அண்ணன் தம்பிகள்லாம். இதுல 50 பேரும் கை தட்டல. காரணம் நனைப்பார் அற்று. முத குடிய பழகிறது என்ன சரக்குனா பீர் தான். ஒய்னா அது நீங்க பழகினது. நான் கிழக்கு ஏரியா பாரு. எங்க அண்ணன் உண்மையை ஒத்துக்கொண்டவன் வீரத்தமிழ. ஒயின்ல இருந்து பயப்படும். முத ஒயின்ல இருந்து பரவாது, பீர்ல இருந்து பழகாது. முத எதுல இருந்து பழகும்னா எவே சைடிஸ் திங்க போறான்னா உனக்கு சனியம் முடிச்சு ஆட்டுதுன்னு அர்த்தம். முத இந்த சைடிஸ் திங்க போகும்போது நம்ம ஆளு குடிக்கிறவன் ஏத்தி விட்டுருவேன். ஏய் வெறும் கறியை திண்டா முண்டை எப்படி திம்ப? ஒரு 3 போடுறா, ஒரு ஆளே 2.5 கிலோ தின்றுவிடா. அவன் உடனே மட்டுமே முண்டை மண்டே மோந்து வாக்கலாம்டா. முத ஒரு 2 எழுத்துட்டாங்களா? சமுத்திரப்பட்டி தூங்காத கண்கள் உறவுகள் சார்பாக தூங்காம நடத்தி கொண்டிருக்கின்ற எம்கேஆருக்காக 101. தயவு செய்து இந்த பாதையிலே நிறைய டூலர் நிப்பாட்டி இருக்காங்க என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம். அந்த டூலரை பூரா நீங்க எடுக்கிறீங்களா இல்ல காவல்துறை வச்சு எடுக்க சொல்லவா? அதானே
சின்ன உதவி. என்ன வேண்டும் என் உறவே? ஒரே ஒரு விஷயம். என் கே ராதாகிருஷ்ணன் என் உயிரு, என் தம்பி, என்னுடைய உயிரு, என் தம்பி, அடுத்து என் தம்பி இதே நத்த மாரியான் திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். நன்றி நன்றி. கலவக்கம் மணமாலையும் மஞ்சளும் சூடி மூலத்தில் நீ வரும் நேரம். ஏண்டா மாலை ஓட்டுறது அண்ணே என்னடா பாட்டு பாடுற முண்டை மயிர் பெட்டிக்காரன். ஐயா விழா கமிட்டி தயவு செய்து வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாடகம் முடிய 15 வருஷம் ஆகும். இதுல எந்த நாடகத்திலையும் எந்த பிரச்சனையும் வராது. ஏன் நாடகம்னா எல்லா பிரச்சனையும் வரும். காரணம் அன்பு எங்கே அதிகமா இருக்கோ அங்கேதான் ஆபத்தும் இருக்கும். அதே உண்மை. இந்த வாரு ஒரு மாலையை கொண்டு வந்து நாடகத்தை கெடுக்க தெரிஞ்ச எனக்கு மாலை ஓட தெரிஞ்ச என்ன ரத்தலும் பொன்னலம் குடிய திண்டுக்கல் மாவட்டம் நத்த வட்டார மக்களும் கிடையாது. உலக தமிழர்கள் அத்தனை பேருமே நத்தம் மாரியம்மன் கோவில் திருவிழா என்றால் சொந்த வேலையை விட்டு நத்தம் புண்ணிய பூமிக்கு மாரியம்மனை வணங்க வந்து விடுவார்கள். பேறு பெற்ற சாமி நத்த மாரியம்மன் மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தை யாராரு இணைந்து நடத்துகிறார்கள்? உபயமாக பெரி சி ஆறுமுகம், பூக்கடை ஏ வடிவேல் மற்றும் நத்தம் TN 42 மென்ஸ்வேர் இருக்குமிடம் நத்தம் பஸ் ஸ்டாண்ட், ஏ செந்தில்குமார் கோயிலா டிராவல்ஸ் மற்றும் அப்புச்சி மெஸ் பஸ் நிலையம் எதிர்புறம் நத்தம். இவர்கள் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த புண்ணிய பூமியிலே சிங்கார கலையரங்கத்தை மேலும் அலங்கரிக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள விமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த ராம்குமார் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து பாட்டுக்கும் நான் பாடுகிறேன், பேச்சுக்கும் நான் பேசுகிறேன், பொது அறிவு நான் பேசுகிறேன் என்று அத்தனை திறமைகள் படைத்த என அன்பு தம்பி வையாபுரியை சேர்ந்த செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது. எல்லாரும் தூரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த பெட்டிக்கார் பேர் என்னன்னே தெரியல, பேரே எழுதாம வச்சிருக்காருன்னு நினைப்பீங்க. ஆனா அவனுக்குன்னு ஒரு ரப்பு திமிர் இருக்கு. அத்தனை பேரும் பேரை எழுதி தெரியக்கூடாது, தன் பாட்டின் மூலமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் இந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி. என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள மக்கனாக்குண்டு மண்ணின் மைந்தன் கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஹலோ ஹலோ. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா?
வப்பா ஏமாத்து பிள்ளைய நம்பி புத்தி குட்டி மகிழ்ந்திடுவா நெஞ்சிலே நடக்க வப்பா நிலாவ குடிக்க வப்பா பிஞ்சு விரல் நகம் கடிப்பா பிள்ளையத்தில் சோறு திம்பா பல்லு முளைக்கே நெல்லு முளையே மெல்ல மேலதான் கிளி விழுவா பல்லு முளைக்கே நெல்லு முளையே மெல்ல மேலதான் கிளி விழுவா உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா தெய்வம் ஒரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா நன்றி நன்றி தயவு செய்து ஹலோ இதுக்கு பின்னாடி உள்ள டூலர் எடுங்க சாமி வரப்போதான் அண்ணே ரைட். காவல்துறை எல்லாமே வந்துட்டாங்க அந்த அரை மணி நேரம் சொல்லிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற வண்டியை தயவு செய்து இருங்க சாமி வந்து நின்று இருக்கு ஒரு வண்டி ஒரு சாமியே வர முடியாது தயவு செய்து எடுத்துருங்க ப்ளீஸ் ப்ரோ காவல்துறை அதிகாரிகள் நிக்கிறாங்க நம்மனால வந்து சாமி நிக்க கூடாது கோச்சுக்கிராம வாங்க இருக்கிற ஆளுங்க வந்து எடுங்க எல்லாமே ஒரு வண்டி கூட தயவு செய்து எடுத்துருங்க வாங்க சாமி வந்து நின்று இருக்குது சாமி நிற்கிதான் ப்ளீஸ் எப்பயுமே தெய்வத்துக்காக நம்ம காத்திருக்கணும் நமக்காக தெய்வம் காத்திரக்கூடாது என் அன்பு உறவுகளே தயவு செய்து எங்கள் அண்ணன் தம்பி யார் டூலர் வந்தாலும் பின்னாடி இருக்க வண்டியை பாதம் தொட்டு கேட்குறேன் அதை மட்டும் ஒரு உதவியாக செய்யுங்க எடுத்துருங்க மத்தியா இவ்வளோ நேரம் சொன்னதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க ரெண்டு பேரும் அண்ணே அதே போல கோச்சுக்கிராம இங்க வந்துருங்க எல்லாமே அண்ணன் எம்கேஆர் பேச்சை கேட்கறதே எல்லாம் வந்திருக்கிறாங்க தயவு செய்து இந்த அன்பளிப்பு கொடுத்து அவர் பேச்சை வந்து நீங்க வந்து மைண்டன்ஸ் யாரும் பண்ணி வேணாம் தயவு செய்து நான் விளையாட்டு நான் எப்பவுமே சொல்றேன் அன்பளிப்பு யாரும் கொடுக்க வேணாம் ஆமாம் அன்பளிப்பு கொடுக்க வேணாம் அண்ணே நீங்க கொடுத்தாலும் வாங்க வேணாம் தயவு செய்து கொடுக்காதீங்க ஏன்னா இங்க வந்திருக்கோம் எல்லாமே வந்து அவர் பேச்சை கேட்டு ரசிக்கதே வந்திருக்கிறாங்க அதுக்கு தான் நாங்களும் செலவு பண்ணி கூட்டி வந்திருக்கிறோம் நீங்க சும்மா தேவையில்லாம வந்து 50 ரூபா கொடுத்துட்டு மேலே ஏறிட்டு வந்து அவர் பேச்சை வந்து மைனஸ் பண்ண வேணாம் தயவு செய்து யாருமே அன்பளிப்பு கொடுக்க வேணாம் மேலே யாரும் ஏறக்கூடாது நன்றி மருதங்க சக்கரவர்த்தி மருவந்தமா கோடையடை குமரன் நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க மாணவர்களை உருவாக்கின பெருமை யாரென்றால் என் அன்பு சித்தப்பா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் மானாமதுரை அருகாமுள்ள அரசகுலம் மண்ணின் மைந்த டிவி ஜெயம் அவர்கள்தான் நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கின பெருமை அவருடைய மாணவன் தான் என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
அதனைத் தொடர்ந்து நத்தம் ஏடி பிரதர்ஸ் மாடுபிடி வீரர் ஐயப்பன் சார்பாக ரூபாய் 101. நத்தம் பேரூராட்சி சேர்மன் KSSM சேக்கிந்தனத்தர் பாஸ் எம் லதா மாரியமுத்து கவுன்சில் சார்பாக ரூபாய் 201. ஐயா நீங்க தான் கொடுக்கூடான்றிய விழா கமிட்டியை கொண்டு வந்துடுறிய. இவ்வளவு கூட்டத்தில் எல்லாரும் கொடுத்தோம்னா அது ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்றாங்க. விழா கமிட்டி சொல்றது உண்மைதான். கருப்பட்டி பயலுக நத்தம் அசோக் நகர் உறவுகள் சார்பாக 101. நன்றி கருப்பட்டு பாய்ஸ். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி மனைவியை சேர்ந்த மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார். அடிப்பா அடி ஏலே கொடுத்த காசு ஒப்ப வேணாமா ரவுண்டா இருக்கலாம் அர்றா ஏலே அடிக்கிறியான்னு ஒப்ப முண்டா காசு வட்டி போடா அர்றா உடனே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் 1/2 மணி நேரமா உனக்கு என்ன அர்றா அதில் என் இளைஞர் பூரா என் தம்பியெல்லாம் ஆடணும்டா அர்றா சிங்கம் உன் அடிப்பு எனக்கு தெரியும்டா தல் நீர் அந்துரும்டா அர்றா அர்றா அப்புறம் பண்ண அர்றா முண்டை பனியில பழுத்து போச்சாடா சபக்கு சபக்குன்னு கேட்குதுடா யானை எலி செஞ்சது மாதிரி. வாழ்த்துக்கள் சூப்பர். நல்ல திறமையான ஒரு வாத்தியக்காரே. அவன் 4 தட்டு தட்டம்னு சொன்னேன், ஒரு தட்டிலே சுருங்கிருச்சு. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி சதீஷ். தம்பி வாங்கப்பா, அவருக்கு ட்ரம் செட் வச்சாத்தே இங்கே வருவார். வாங்க தம்பி. என்ன மூலமா இல்ல வேற ஏதாவது ஜீன்ஸ் பேண்ட் வெதர்ல சிக்கிருச்சா இல்ல நட எப்படி நடக்குது என்னடா டைட்டா இருக்குது டைட்டா இருக்கா வாட் இஸ் யுவர் நேம் மண்டி ஓட்டு கொஞ்ச நேரம் சூம்புறியா எம்புட்டு சபையில உட்காந்துக்கிட்டு வாட் இஸ் யுவர் நேம் என்னடா அவன் பேர் என்னடா நான் இங்கிலீஷ் தெரியாதுண்ணே இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாதா உன் பேர் என்ன அப்படி சொல்லு மூத்தத்தை குடுறா காமெடி பிரிக்குதுறாங்க அண்ணே தங்கம் ஒரு 2 வாட்டில் கொடு ஒரு 8 பேர்த்த திருத்த வேண்டி இருக்கு உன் பேரண்டா என் பேரு தம்பி ரொம்ப நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது தூக்கி போட்டு பொழந்த போறேன் ரிவர்ஸ் அடியா குமரி புரியும் அப்புறம் நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடு கரெக்டா போடுங்க நீங்க பாடுற பாட்டுக்கு நான் தாளம் போடணும் ஆமா போட்டோம் ரொம்ப அகராதி மாதிரி இருக்காண்டாவே என் குணம் தெரியாம தெரியும் தம்பி அது குறும்பி எடுத்துக்கிட்டு தண்ணியை ஊற்றி அலசிக்கிட்டு அரைவேன் போ ஓகேண்ணே கிளி மேஞ்சாரோ மணி மஞ்சாரோ அதே ஆமா பெரிய சூப்பர் சிங்கர் முத்துச்சிரிப்பி உன்னை பாட சொன்னாங்க பாடுறதுக்கு தாளம் போடுறா நான் தாளம் போடணும் பாலி பைய சிங்கம் கரெக்டா போன நீங்க போடு கிளி மேஞ்சாரோ அரி கஞ்சாரோ யாரோ 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 ஆமா யாரோ 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 தட்டங் ஏலே உன்ன என்ன மேலமா அடிக்க சொன்னேன் வேற சொன்னீங்க அந்த பாட்டுக்கு தாளம் போடுறா படுத்துறாங்கடா அந்த பாட்டுக்கு நான் தாளம் போடணும் இப்ப கரதா புரிஞ்சிருச்சு காட்டு வாசி கொட்டையே நீ கர்றா ஆனா உண்மையிலே லூஸ் தான்டாவே மயக்கம் என்ன அந்த மௌனம் என்ன இதெல்லாம் பாட்ட உன்னை பாட சொன்னாங்களா டேய் மருது சொல்றா அரைஞ்சு விடுறேன் சரி ஓகே கோபடாதீங்க தேர அன்னத்தை தொண்ட கைகளினா மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் 165 ரேட் ஏத்திட்டாங்க தப்பிக்கு வாங்கல காலையில எந்த புருஷன் நீ சம்பளம் வாங்குறேன்னு நான் பாக்குறேன்
தம்பி ரொம்ப என்னை பொறுமை சோதிக்காத, தயவு செய்து கடைசியா உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், சரிங்க ஒரு வாய்ப்பு தரேன். ஜெயின் ஜெயின்னு கரெக்டா போட்டு ஓடி புழைச்சுக்க. சரியா தெரியும். கரெக்டா போடணும், கரெக்டா போடணும். கரெக்டா வச்சுறேன். நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னாலே. மச் மஜாச் மஜாம் மல் மஜால் மஜாம். பூக்குழி இறங்கட்டும், அதுக்கப்புறம் முடிச்சுக்கிடுவான். இல்ல தீபாவளி வரக்கட்டும், இல்லைன்னா என்னைய கூட என்னைய கூட கூட. சூப்பர். ஒரு தாள கலைஞன் அவன்கிட்ட நகைச்சுவை திறன் இருக்கு. ஏன் சிசி என்ன பண்ண காத்திருக்கானோ?